தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் பேருந்துகளை முறையாக கொள்முதல் செய்யாமல் விட்டதால் 5000 காலாவதியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பேருந்துகளால் தான் விபத்துகள் அதிகளவு ஏற்படுவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனத்தின் CITU பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது காண்போம். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து விபத்துகள் அதேபோன்று அரசு பேருந்துகளில் இருக்கக்கூடிய பழுதின் காரணமாக நடத்துனரும் சாலையில் விழுவது, அதே நேரத்தில் பயணிகள் பாதிக்கப்படுவது என பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனத்துடைய CITUவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஆறுமுக நாயனார் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். சார் வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் இயங்கக்கூடிய பேருந்துகள் எத்தனை பேருந்துகள் இயங்குகிறது? இதில் எத்தனை பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது? இதனால் என்ன பிரச்சனைகள் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? பொதுவாக தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்களில் ஒரு 22,000 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 22,000 பேருந்துகளை பொறுத்தளவில் ஏற்கனவே கடந்த காலத்தில் 6 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர்கள் ஓடினால் அந்த பேருந்தை மாற்றிவிட்டு புதிய பேருந்து விட வேண்டும் என்ற விதிமுறை இருந்தது. இந்த அரசு வந்த பிறகு அது 9 ஆண்டுகள் 12 லட்சம் கிலோமீட்டர் என்று மாற்றியிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இருந்தாலும் கூட இந்த அரசு சொல்லி இருக்கக்கூடிய கணக்கீட்டின்படியே இன்றைக்கு 5000த்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் காலாவதியான பேருந்துகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. எனவே பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள் என்பது இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம். அடுத்து முக்கியமான காரணம், தொழிலாளர்களுக்கு போதுமான அளவிற்கு உதிரி பாகங்கள் என்பது வாங்கி கொடுப்பது கிடையாது. உதிரி பாகங்கள் இல்லாத நிலைமையிலும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எல்லாவற்றையும் முக்கியமான காரணம், போக்குவரத்து கழகங்களிலே பேருந்துகளை பழுது பார்ப்பதற்காக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஊழியர்கள். கிட்டத்தட்ட டெக்னிக்கல் ஊழியர்கள் மட்டும் ஒரு 5000 பேருக்கு மேல் பற்றாக்குறை என்பது இருக்கின்றது. இப்போ போதுமான ஊழியர்கள் இல்லாதது, போதுமான உதிரி பாகங்கள் இல்லாத நிலை, அதேபோல் காலாவதியான பேருந்துகள், இது மூன்றும் சேர்ந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது.